வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இருக்கிற தடைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அல்லது நம்மள மேல எழும்ப விடாம கீழே இழுக்கிற அந்த சங்கிலிகள் அதை குறித்து ஏற்கனவே 4, 5 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். சாதாரண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது, தோல்வி பயத்தை கையாள தெரியாதது, விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாதது, நம்முடைய பலம் பலவீனங்கள் நமக்கு தெரியாதது, இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு தரிசனங்களை எப்படி செயல்களா மாத்துறது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம கிட்ட கிறிஸ்டல் கிளியர் விஷன் இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட அதை எப்படி அந்த விஷனை ஒரு ஆக்ஷனா மாத்துறது அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நாள்ல அதை குறித்து தான் பார்க்க போறோம். நீங்க நல்ல இதை நிமித்தமா பிரயோஜனப்படணும்னா வெறும் இதை செய்தியா கேட்காம அல்லது ஒரு முறையிலோட நிறுத்தாம நீங்க பல முறை இதை கேட்டு ஒரு பேப்பர் பேனாவை கையில் எடுத்து சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய விஷன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல லைஃப்பை வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ லைஃப்ன்றது அப்படியே போயிட்டு இருக்கிறது இல்லை, நிறைய பேஸ்கெட்ஸ் இருக்குது. பொதுவாக இப்படி சொல்லலாம்: ஸ்பிரிச்சுவல், ஃபினான்ஷியல், சோஷியல், ஃபேமிலி, எஜுகேஷன், அதாவது குடும்பம், கல்வி, ஆவிக்குரிய காரியங்கள், மன அளவுல எப்படி வளர்றோம், இந்த மாதிரி பல செக்மெண்ட். அது உங்களுக்கு எதெல்லாம் நீங்க பிரிக்கணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கலாம், அப்படி எழுதி வச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையை நீங்க எத்தனை கட்டங்களாக பிரிக்கிறீர்கள். சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல யோசித்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க யோசித்த விதங்கள்ல நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. பிறகு அந்த ஒவ்வொரு இதுலையும் நீங்க என்ன அடைய விரும்புகிறீர்கள், அதுல என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்றத எழுதுங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்ட குடும்பம் உங்களுடைய கனவாக இருக்கிறது, அதுதான் விஷன். அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு கனவு எழுதணும். அது ரொம்ப முக்கியம். அது யாரும் இதை எடுத்து பரிச்சயப்படுத்துற மாதிரி திருத்த போறதில்லை. அதனால அது சரியா இருக்கணும், தெளிவா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நகைச்சுவையா இருக்கலாம், கிரேசியா இருக்கலாம், யாரும் இமேஜின் பண்ண முடியாத நீங்க இமேஜின் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷனை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு விஷன் தான் இருக்கணும்ன்றது இல்லை. பல காரியங்களை நீங்க அதுல என்ன பண்ணலாம், இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நானே அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். அப்படி எழுதின பிறகு ஒரு 10 காரியம் ஒரு செக்மெண்ட்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிறகு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண கத்துக்கோங்க. ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எது முதலாவது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எது 2வது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எது ரொம்ப முக்கியமான இருக்கிறத முதலாவது வைத்து அப்படி முன்னுரிமை கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் நேரம் எடுத்து செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா பிறகு நமக்கு ஒரு மேப் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு கையேடு மாதிரி அது நமக்கு ஆயிடும். நாம போகிற பாதைகளை நாமே வரைந்து கொண்டு பிறகு அந்த பாதைகளில் போறது எவ்வளோ இன்பமா இருக்கும் பாருங்க. அது நிறைய பேருக்கு அப்படி தெரியாததுனால இந்த துடுப்பு இழந்த படகுன்னு சொல்றது போல அது போற போக்குல அது போய் கடைசியில தண்ணி எங்க கீழே விழுதோ அங்க அது விழும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை அப்படியே அது போகிற போக்குல விட போறோமா அல்லது சுக்கான நம்ம கையில பிடிக்க போறோமா அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். முதலாவது உங்க வாழ்க்கையை செக்மெண்ட்ஸா பிரிங்க. 2வது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நிறைய தரிசனங்கள் எழுதி கொள்ளுங்க. அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எழுதி கொள்ளுங்க. பிறகு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண கத்துக்கோங்க. அதை முன்னுரிமை கொடுத்து எது முதலாவது நடக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்களோ அதை ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருந்து எடுங்க. எடுத்து அதை கோல் ஆக்குங்க, கோல்ஸ் கொடுங்க அதுக்கு. அதாவது என்ன வேணும்னு நினைக்கிறது கனவு, என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறது கோல்ஸ், அந்த இலக்குகள். இதை அடையணும்னு சொல்லி சொன்னா நான் என்னெல்லாம் செய்யணும், என் குடும்பம் இவ்வளோ மகிழ்ச்சிகரமானதாக இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும், என்னுடைய இலக்குகள் என்ன, எந்தெந்த செமினார்ஸ் நான் போய் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்தெந்த புஸ்தகங்கள் வாசிக்கணும்னு விரும்புகிறேன், யாரோடு கூட நான் பழகணும்னு விரும்புகிறேன், என் மனைவியோடு கூட என்னென்ன பேசணும் அல்லது என் கணவனோடு கூட என்னென்ன பேசணும்னு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் கோல்ஸா நீங்க மாற்றணும், இலக்குகள் வைக்கணும். இந்த இலக்குகளை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க கனவுகளை அடைஞ்சிட முடியும். அதுதான் இலக்குகள்னு சொல்றோம். பிறகு அந்த இலக்குகளை எழுதின பிறகு
இலக்குகளை வந்து ஸ்டெப்ஸ் ஆக்குங்க. ஒரு செமினார் போகணும்னு நீங்க முடிவு பண்றீங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை விசாரிக்கணும், அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அந்த மாதிரியான படிகள், அந்த இலக்குகளை செய்வதற்கான படிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு 5-6 படி இருக்கலாம், சிலதுக்கு 15 படி இருக்கலாம். இதை எவ்வளவு சின்னதா ஆக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. மலைகளை கூட நம்மளால பெயர்த்திட முடியும், அதை சின்ன சின்ன கல்லாக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈட் த எலிஃபண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எப்படி பெரிய காரியங்களை சின்ன சின்னதா மாத்தி நம்ம சாப்பிட முடியும், அதை செய்து முடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒரு யானையை ஒரே நாள்ல முழுசா சாப்பிட முடியாதுதான், ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுட்டா அது யானையா இருந்தா கூட சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற ரீதியில அது சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தரிசனத்துக்கு அடுத்தது அதை இலக்குகளுக்கு அடுத்தது படிகள். அந்த படிகளை செயல்களாக மாற்றணும். அதுதான் டாஸ்க்னு சொல்றோம். இந்த டாஸ்க்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இந்த படிகள் அப்படி எழுதியிருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவான நாள், இந்த நாளுக்குள்ளாக நான் செய்து விட வேண்டும் சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு நேராகவும் ஒரு தேதியை போட்டீங்கன்னா அதான் டாஸ்க். இந்த தேதிக்குள்ள இந்த ஸ்டெப்ஸை நான் செஞ்சு முடிச்சிருக்கணும். அப்ப நீங்க இன்னைக்கு அதை அடையணும்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய எதிர்காலத்துல 5 வருடம் 10 வருடம் கழித்து இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, அதற்கு 6 மாதத்துல என்ன செய்யணும், 3 மாதத்துல என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும்ன்ற வரைக்கும் உங்ககிட்ட தெளிவான ஒரு படம் வந்துடும். இவ்வளவு கிளியரா உங்ககிட்ட ஒரு தரிசனமும் அதை அடைவதற்கான பாதையும் இருக்குமானால், எப்பேற்பட்ட தரிசனத்தையும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நம்மளால நிச்சயமா அடைஞ்சிட முடியும்.